வணக்கம். நவம்பர் 25ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநில தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கு. மகாராஷ்டிராவில் என்டி கூட்டணியும் ஜார்க்கண்டில் ஐஎன்டிஐ கூட்டணியும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. டெல்லியில் ஏர் பொல்யூஷன் அதிகமாக இருக்குன்னு சில தினங்களாகவே நம்ம செய்தி பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. அங்கே காற்றுடைய தரம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ மின் பத்திரிகையில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. எலக்ட்ரிக் 4 வீலர்ஸோடைய சேல்ஸ் செப்டம்பர் மாதத்தில் குறைஞ்சிருக்கு. எவ்வளவு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆகஸ்ட் மாதத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 79% குறைஞ்சிருக்கு. எண்ணிக்கை வெறும் 77 மட்டுமே. ஆகஸ்ட் மாதத்தில் 312 ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்திருக்கு. இதற்கு முக்கிய காரணம் மின் பத்திரிகையில் சொல்லியிருக்கிறது என்னென்னா, மாநில அரசு மானியங்கள் வழங்கிட்டு இருந்திருக்கிறாங்க ஆகஸ்ட் மாதம் வரைக்கும். செப்டம்பர் மாதத்தில் அந்த மானியத்தை எடுத்துட்டாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன், டாக்ஸ் அதெல்லாமே கொஞ்சம் மானியமாக கொடுத்துட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் அதை அவங்க செப்டம்பர் மாதத்தில் நீக்கியிருக்கிறாங்க. அது கூட ஒரு காரணமாக இருந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க மின் பத்திரிகையில். ஸ்ரீலங்காவுக்கு ஒரு மானிட்டரி பேக்கேஜ் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்டிடிவி ப்ராஃபிட்டில் $3 பில்லியன் பெயில் அவுட் பேக்கேஜ் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் ஒப்புதல் வழங்கியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க என்டிடிவி ப்ராஃபிட்டில். அதானி லஞ்சம் கொடுத்து ப்ராஜெக்ட்ஸை ஜெயிச்சிருக்கிறான்ற குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய செய்தியில் கூடுதல் அப்டேட் என்ன வந்திருக்கு. குரூப் சிஎஃப்ஓ ஒரு அப்டேட் கொடுத்துருக்கிறாரு. அதானியுடைய 11 பப்ளிக் கம்பெனிஸ்லையும் எந்த இண்டிக்மெண்ட்டும் யூஎஸ்ஏல கிடையாதுன்ற அப்டேட் கொடுத்துருக்கிறாரு. ஒரே ஒரு கான்ட்ராக்ட் மீது தான் இந்த பிரச்சனை எழுந்திருக்கு. அது அதானி கிரீனுடைய ஒரு கான்ட்ராக்ட். ஒட்டுமொத்த அதானி கிரீனுடைய பிஸ்னஸில் அது வெறும் 10% மட்டுமேனு சிஎஃப்ஓ விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. அதே நேரத்தில் என்ன, அதை முற்றிலும் மறுத்திருக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டு முற்றிலும் மறுத்திருக்கிறாங்க அதானி குரூப். ஏற்கனவே அவங்க மறுத்து ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட்டு இருந்திருக்கிறாங்க. இப்போ மறுபடியும் சிஎஃப்ஓவும் அதை மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. கௌதம் அதானி மற்றும் அவருடைய சகோதரர் மகனுக்கு இப்போ யுஎஸ்எஸ்சிசி, யுனைடெட் ஸ்டேட்ஸ் செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன், நம்ம செபி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அவங்க நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க ஆஜராகும்படி நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. சமன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அகமதாபாத் வீட்டுக்கு தான் இந்த சமன்ஸ் அனுப்பியிருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க. அவங்களுக்கு 21 நாட்கள் இருக்குது அதற்கு பதிலளிக்க. சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. கென்யா அரசு அதானி குரூப்புக்கு ஒதுக்கின ப்ராஜெக்ட்ஸை ரத்து செய்திருக்கிறாங்கன்ற தகவல் நம்ம பார்த்துருந்தோம். அதை தொடர்ந்து இப்போ பங்களாதேஷ்லையும் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் குறித்து விசாரணை நடைபெற இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. முந்தின பிரதமர் ஷேக் ஹசீனா தலைமையில் தான் அந்த ஒப்பந்தம்லாம் போடப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் இப்போ அவங்க மாறிட்டாங்க, அவங்க வெளியேற்றிட்டாங்க. இப்போ அந்த ப்ராஜெக்ட்ஸ் குறித்தான விசாரணை நடைபெற இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. அது அதானி குரூப் மட்டும் இல்லை, ஷேக் ஹசீனா எந்தெந்த நிறுவனங்களுக்கு இந்த எனர்ஜி சம்பந்தமான ப்ராஜெக்ட்ஸில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்களோ அது அனைத்துமே விசாரணை செய்யப்படும் எக்கனாமிக் டைம்ஸ்ல அப்டேட் கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு ப்ராஜெக்ட் அதானிக்கு ஒதுக்கப்பட்டது. அடுத்ததா இந்த அதானி கேஸ்ல என்ன நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எக்கனாமிக் டைம்ஸ்ல சில தகவல் கொடுத்திருக்காங்க. தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன பின்னணி. அதானி குரூப் இந்தியன் அத்தாரிட்டிஸ்க்கு $250 மில்லியன் லஞ்சம் கொடுத்து $2 பில்லியன் மதிப்பிற்கான சோலார் ப்ராஜெக்ட்ஸை ஜெயிச்சிருக்காங்கன்றதான் குற்றச்சாட்டு. இப்போ அடுத்தது என்ன நடைபெற இருக்கு, எக்கனாமிக் டைம்ஸ்ல சில தகவல் கொடுத்திருக்காங்க. இது ஒரு பெரிய லீகல் கேஸா யூஎஸ்ல நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதானி இப்போ இந்தியாவில் இருக்காருன்னு கருதப்படுது. அதனால் யூஎஸ்ஏ இன்னும் அவரை கைது செய்யலை. யூஎஸ்ஏ இந்தியன் அரசு கிட்ட இருந்து அவரை அங்கே கொண்டு வருமாறு கோரிக்கை முன்வைக்கலாம். ஏன்னா 2 அரசு இடையே அந்த ஒப்பந்தம் இருக்குது. அதனால் எக்ஸ்ட்ரடேஷன் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த கோரிக்கையை யூஎஸ்ஏ முன்வைப்பாங்களா, இந்திய அரசு அதை ஏற்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. அவர் இந்த குற்றம் செய்திருக்கிறாருன்னு நிரூபிக்கப்பட்டால் கிட்டத்தட்ட 25 ஆண்டு அவர் சிறை தண்டனை அனுபவிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 5 ஆண்டு வெளிநாட்டில் அவங்க லஞ்சம் கொடுத்துருக்காங்கன்ற குற்றச்சாட்டு, அதாவது யூஎஸ்ல தான் இந்த 25 ஆண்டுங்க. அதில் 5 ஆண்டு இந்தியாவில் அவர் லஞ்சம் கொடுத்துருக்கிறாருன்ற குற்றச்சாட்டில் 5 ஆண்டும், மீதி 20 ஆண்டு செக்யூரிட்டிஸ் ஃப்ராட் நடத்தி இருக்கிறாருன்ற குற்றச்சாட்டில் ஒட்டுமொத்தமாக 25 ஆண்டுகள் அவர் சிறையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க. ஐஷர் மோட்டார்ஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. ராயல் என்ஃபீல்டு பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி அவங்களுடைய புது வாகனத்தை அறிமுகம் செய்கிறாங்க. கோவன் கிளாசிக் 350. அதோடைய துவக்க விலை $2,35,000. புக்கிங்ஸ் மற்றும் டெஸ்ட் ரைட்ஸ் துவங்கி இருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க ஐஷர் மோட்டார்ஸ்.
சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி மீது ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு. தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு தான் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. ஏன் கம்பெனி மீது 74 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கக்கூடாதுன்னு ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டு? கடலில் அவங்க எண்ணெயை கசிய விட்டுருந்துருக்காங்க. இது போன ஆண்டு நடந்த சம்பவம் நினைக்கிறாங்க. இன்னொரு முறை சரிபார்க்க வேண்டும். அதற்காக ஏன் அபராதம் விதிக்கக்கூடாதுன்னு ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாக சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க. ஷாங்கர் டெக்கர் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அகமதாபாத்தில் அவங்களுக்கு சில முக்கிய ப்ராஜெக்ட்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சில கஸ்டமர்ஸுடைய பெயர்களும் வெளியிட்டிருக்கிறாங்க. கர்ணாவதி கிளப் லிமிடெட், கிளப் O7, தாஜ் ஸ்கைலைன் ஹோட்டல் இவங்ககிட்ட எல்லாமே கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. இதனால் அவங்களுடைய வருவாய் 35% 40% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கு ஏற்ப லாபம் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க ஷாங்கர் டெக்கர். 197 கம்யூனிகேஷன் பேடிஎம் நடத்தக்கூடிய நிறுவனம். அவங்ககிட்ட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருந்திருக்காங்க. பத்திரிகையில் வந்து ஒரு செய்தி கொடுத்து அதுக்கு பதில் கொடுத்துருக்காங்க. என்ன செய்தி? பேடிஎம் உடைய ஸ்டாக் பிரைஸ் வந்து 3% அதிகரித்தது. அவங்க புதிதாக ஒரு சேவையை அறிமுகம் செய்திருக்கிறாங்க. UPI இன்டர்நேஷனல் செய்தி வெளியானது. இப்போ என்ன கம்பெனி விளக்கம் கொடுத்துருக்காங்க, பதில் கொடுத்துருக்காங்க. ஆமாம், அது உண்மையான செய்தி தான். ஆனால் இது அவங்களுடைய நார்மல் பிஸ்னஸாக இருக்கிறதுனால அவங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு இது தகவலாக வெளியிடலன்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க பேடிஎம். லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா தரப்புல வந்து அப்டேட் இருக்குது. GST அத்தாரிட்டிஸ் அவங்களுக்கு டாக்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருந்திருக்காங்க. அதை மேல்முறையீடு செய்ய போகிறதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. GST கட்ட சொல்லி 1.8 கோடி ரூபாயும், இன்ட்ரெஸ்ட் வந்து 1.8 கோடி ரூபாயும், அபராதம் 18,33,000 ரூபாயும் கட்ட சொல்லி அவங்களுக்கு நோட்டீஸ் வந்திருக்கு. இது நிதியாண்டு 2019-20 இது இப்போ மேல்முறையீடு செய்ய போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. வாரி டெக்னாலஜிஸ் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு வாரி ரெனியூவபிள் டெக்னாலஜிஸ் லிமிடெட் கிட்டேருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. 530 சோலார் கிட் சப்ளை செய்யக்கூடிய ஆர்டர். என்ன மதிப்பு, என்ன தொகைக்குன்ற தகவல் கம்பெனி வெளியிடலை. ICICI லொம்பார்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு புது முதலீடு செய்திருக்கிறாங்க. அவங்க HDFC லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் முதலீடு பண்ணியிருக்கிறாங்க நவம்பர் 22 இந்த முதலீட்டுக்கு முன்னாடி அவங்க 2.33 பில்லியன் ரூபாய் அதில் முதலீடாக வைத்திருந்திருக்காங்க. இந்த டிரான்சாக்ஷனுக்கு பிறகு ஒட்டுமொத்த மதிப்பு 2.4 பில்லியன் ரூபாய். த்ரூவ் கன்சல்டன்சி சர்வீசஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. கர்நாடகாவில் அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் கிட்டேருந்து. அதோடைய மதிப்பு 1.3 கோடி ரூபாய். தேவ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு பாவ்நகர் முனிசிபல் கார்பரேஷன் கிட்டேருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆன்லைன் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் சிஸ்டம் சம்பந்தமான ஆர்டர் இது. அதோடைய மதிப்பு 85 லட்சம் ரூபாய். 3 அல்லது 4 ஆண்டிற்கான கான்ட்ராக்ட் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க தேவ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.